மாணவர்களே, இந்த வீடியோவில் நவம்பர் 2020 ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம். மாணவர்களே, மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, கடந்த ஏப்ரல் 2020 எக்ஸாமில் அரியர் ஃபீஸ் பே பண்ணி அது தேவையில்லை என்று நீங்கள் எழுதாமல் விட்டிருக்கலாம். அதை கண்டிப்பாக இந்த நவம்பர் 2020 எக்ஸாமில் ஃபீஸ் பே பண்ணி எழுத வேண்டும். இதுதான் இந்த ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டூடெண்ட்ஸ், 11/12/2020 அன்று கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அதற்கான டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. அது யூனிவர்சிட்டி வெப்சைட் அதில் இருக்குது. எக்ஸாம் வெப் போர்ட்டல் அண்ட் டியூரிங் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் யூ கேன் கெட் த இன்ஃபர்மேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், 8/12/2020 அன்று டாக்டர் ஏ சுருளியாண்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் MS யூனிவர்சிட்டி அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்டர் GO நம்பர் 125 டேட்டட் 26/8/2020 அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அரியர் ஃபீஸ் பே பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பியும் பே பண்ணி எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக எழுத வேண்டும். GO நம்பர் 111 டேட்டட் 27/7/2020 அதுலேயும் இதை சொல்லியிருக்காங்க, வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணி அரியர் எக்ஸாமை எழுதுங்க. மார்க் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியவங்களும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி இந்த எக்ஸாமை எழுதலாம். இந்த எக்ஸாம் 15/12/2020 21/12/2020 வரை இதற்கான ஃபீஸை நீங்கள் இணையதளத்தில் பே பண்ணலாம். மாணவர்களே, 12/12/2020 கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஆனது சண்டே நடக்கிறது. ஆன்சர் ஸ்கிரிப்டை யூ ஹாவ் டு சப்மிட் இன் த ரெஸ்பெக்டிவ் காலேஜ் ஆஃப் ஸ்டடி இன் பர்சன் ஆன் த டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் itself instead of online submission. Students, you are residing in distant places means you have to send the answer script by post to the respective college of study by speed post or courier on the day of the examination itself. Students, உங்களுடைய ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அரியர் எக்ஸாமுக்கு நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற www.msuniv.ac.in examinations online இந்த போர்ட்டலில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஏப்ரல் 2020 எக்ஸாமில் 2வது 4வது மற்றும் 6வது செமஸ்டர் மாணவர்கள் நீங்கள் கரண்ட் பேப்பர்ஸ் எழுதியிருப்பீங்க, அப்படி தானே? அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மீண்டும் எழுத வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஏதாவது அரியர் வைத்திருந்தால், இதற்கு முன்பு அரியர் வைத்திருந்தால் அந்த பேப்பர்ஸுக்கான ஃபீஸை பே பண்ணி நீங்கள் மறுபடியும் திரும்ப எழுத வேண்டும். அதாவது 2வது 4வது 6வது செமஸ்டர் கரண்ட் பேப்பர்ஸ் எழுத வேண்டாம். இதே மாணவர்களுக்கு வேறு செமஸ்டரில் 1, 3, 5 இந்த செமஸ்டரில் அரியர் இருந்தால் அந்த பேப்பர்களுக்கு மறுபடியும் ஃபீஸ் பே பண்ணி தேர்வு எழுத வேண்டும். இது 6வது செமஸ்டர் மாணவர்களுக்கும் பொருந்தும், PG 2வது செமஸ்டர் மாணவர்களுக்கும் பொருந்தும். மாணவர்களே, ஏப்ரல் 2020 எழுதிய பேப்பர்ஸை, ஃபீஸ் பே பண்ணிய பேப்பர்ஸை எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அரியருக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் MSc பயிலும் ஒரு மாணவனுடைய ஃபீஸ் பே பண்ண டீட்டெயில்ஸை எடுத்து உங்களுக்கு சந்தேகம் தீர்க்கும்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்.
மாணவர்களே, ஏப்ரல் 2020 எக்ஸாமில் ரெகுலரில் எழுதிய பேப்பர்களை நீங்கள் ரிமூவ் பண்ணி இப்பொழுது அரியர் எவ்வாறு எழுத வேண்டும், ஃபீஸ் பே பண்ண வேண்டும் என்பதை பற்றிய டீட்டெயில்ஸை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் ஒரு மாணவனுடைய விவரங்களை இதில் குறிப்பிட்டுள்ளோம். மாணவர்களே, இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் அரியர் ஃபீஸ் எவ்வாறு பே பண்ண வேண்டும் என்பதற்கான டெமோ. இந்த யூனிவர்சிட்டி போர்ட்டலில் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் பேமெண்ட் அதில் போய் இந்த பாக்ஸ் வரும். அதில் இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், இதை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு இது வரும். அப்போ அதில் உங்களுக்குள்ள சப்ஜெக்ட்ஸ் பேரெல்லாம் வரும், டீட்டெயில்ஸ், என்ன ஃபீஸ் பே பண்ணணும், அந்த ஃபீஸு ரூபா எல்லாமே உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதில் உங்களுக்கான அரியர் பேப்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான சப்ஜெக்ட் கோட் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணி கொடுக்கணும், டைப் பண்ணி என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். கொடுக்கும்போது சேவ் அப்படின்னு வரும். நீங்கள் அதை சேவ் பண்ணி விடணும். அப்போ உங்களுக்கு அது ஒரு ஹைலைட் ஆகி தெரியும். நீங்கள் செலக்ட் பண்ண பேப்பர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. டிஸ்பிளே ஆனோடனே செக் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் ஆப்ஷன்ஸ், அந்த இதில் ரிமூவ் அரியர் பேப்பர் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் ஐ அக்ரி டு அப்பியர் ஃபார் த அரியர் பேப்பர் லிஸ்டட். மாணவர்களே, நீங்கள் அங்கே அரியர் பேப்பர் டைப் பண்ணி கொடுத்தோன்னா அது உங்களுக்கு வித்தியாசமாக டிஸ்பிளே ஆகுது, வேற ஒரு கலரில். இதில் வயலட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் ரெகுலர் பேப்பர். நமக்கு அதை தான் ரிமூவ் பண்ணணும். இங்கே ரிமூவ் அரியர் பேப்பர்னு உள்ளது. நீங்கள் ரெகுலராக எழுதின பேப்பரை ரிமூவ் பண்ணணும். அதில் கிளிக் பண்ணால், அதை செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணால் அது ரிமூவ் ஆயிரும். ஐ அக்ரி அப்படின்னு அதில் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். நீங்கள் மீதி உள்ளதை சேவ் பண்ணலாம். அப்போ யுவர் பேப்பர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ். இப்போ உங்களுக்கு அரியர் பேப்பர் மட்டும்தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாணவனுக்கு. அப்போது அந்த 3 தான் டிஸ்பிளே ஆகுது. அந்த 3க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 3க்கான ஃபீஸும் நீங்கள் பே பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.